தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அன்பு சகோதரங்களே, ஒரு கணம் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நிற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ மீண்டும் ஒரு நாள் பொழுதில் எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து எங்களை எழுப்பினவரே, உம்மை துதிக்கிறோம். இன்றைய நாளையும் எங்களுக்கு தந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்தீங்கப்பா. நாங்கள் இன்னும் ஆயத்தமாக வேண்டி இருக்கின்றதை நீங்கள் காண்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியா அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுத்தவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை எப்படி ஆயத்தப்படுத்துவது, உம்மை சந்திக்க நாங்கள் எப்படி எங்களை தகுதி உள்ளவர்களாய் ஆக்கி கொள்ளுவது, அப்பா, இன்றைய நாளில் எங்களோடு பேசுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் நாங்கள் சரணடைகின்றோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் தேவைகள், எங்கள் போராட்டங்கள், எங்கள் கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற தாகம் எங்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவரே, அதுதான் எங்களுடைய ஏக்கம், விருப்பம். ஆண்டவரே, அப்பா, நீங்கள் வருகின்ற பொழுது உம்மை எதிர்நோக்கி மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்து உம்மை நிற்கக்கூடியவர்களாக இருக்க ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. எம்மை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளும் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினத்திலும் பார்த்தோம். விழிப்பாயிருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாண்ட மகன் வருகின்ற வேலை யாருக்கும் தெரியாது, எந்த நேரமும் வருவார். அன்பு சகோதரங்களே, நாங்கள் இதை வெறுமனையே ஒரு நடுகளும் சொல்லுகிற காரியம் தானி என்று விட்டுட்டு போக இயலாத சகோதரங்களே. நான் ஒரு முறை ஒரு தியானத்தை முடித்துவிட்டு நிற்கின்ற பொழுது ஒரு அம்மா ஒரு ஆள் கதைத்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையை பற்றி அன்றைய நாள் நாங்கள் கொடுத்த உரையை பற்றி அவள் என்னோடு கதைத்த பொழுது சொன்னால், தம்பி, ஆண்டவர் வருவார் வருவார் என்று நாங்கள் சின்ன இருக்கிற காலத்திலும் இதை தான் சொன்னாங்க தம்பி. எனக்கோ இந்த வயசும் ஆயிட்டுது, நானும் ஏதோ இன்றைக்கோ நாளை கொண்டு இருக்கிறேன், ஆனால் அவர் இன்னும் வரையில்லை தம்பி. ஏதோ வருவார், அப்போ அவர் வார நேரம் வருவார். அப்போ நான் சொன்னேன், அம்மா அப்படி இல்லைம்மா, ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடி அவங்களுக்கு இவ்வளோ காலம் கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்க நீங்கள் உயிரோடு இருக்கைக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் இந்த காலம், இந்த நாட்கள் தான் உங்களுக்கு சந்தர்ப்பம். இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற நாட்களில் தான் எங்களால் ஆயத்தப்படுத்த முடியும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு, நாங்கள் இந்த இடத்தை விட்டு, நாங்கள் இந்த கூடாரத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு நான் போன பின்பு சகோதரியே, எங்களால் ஒரு ஆயத்தமும் செய்ய முடியாது. ஆகவே நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாகவும் அவர் வருகின்ற பொழுது அவரை சந்திக்க நான் தகுதியுள்ளவனாகவும் நான் என்னை ஆயத்தப்படுத்தி, நான் தயார்படுத்தி, நான் அவரை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு மகன் மகளாய் நான் இருக்க வேண்டும். அதற்கான கால அவகாசம்தான் இந்த உலகத்திலே வாழும் காலம். ஆண்டவர் இன்று எங்களுக்கு முன்னுக்கு இருந்த எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். ஆண்டவர் எனக்கு இன்னும் அதே நாள் தந்திருக்கின்றார், இன்றைய நாளை தந்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். எனக்கு, மகனே, நீ இன்றாவது நீ ஆயத்தப்படுத்து, அல்லது நீ இன்னும் உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு, இன்னும் உன்னை தயார்படுத்த ஆயத்தப்படுத்து. இதோ உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம். இன்னொரு நாள் வந்தால் அது இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு வாரம் வந்தால் இன்னொரு வாரம் சந்தர்ப்பம், இன்னொரு மாதம் வந்தால் இன்னொரு மாதம் சந்தர்ப்பம். ஒரு வருடம் வந்துட்டால் நாங்கள் இன்னொரு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் மீண்டும் ஒரு வருடத்தை தந்திருக்கிறார் என்றால் எனக்கு எதற்கு தந்தார் என்று சொன்னால், அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக. ஆண்டவர் தொடர்ந்து மத்தேயு நற்செய்தியாளர் தொடர்ந்து ஆண்டவருடைய வருகையிட்டு அவர் பேசிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், 10 தோழியர்களுடைய உவமையை சொல்லப்படுகிறது. நல்ல ஒரு அழகான ஒரு உவமை. இன்று எங்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், நாங்கள் எங்களை ஆயத்தமாக வேண்டும், நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று.
ஆனால் இந்த உலகம் சூழ்நிலைகள் அல்லது ஆண்டோடைய வருகை காலம் தாமதித்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவருடைய வருகை எப்போ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் சோர்வடைந்து அல்லது அந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் விலகி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். காரணம், இந்த உலகத்திலே நாங்கள் அநேக காரியங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். அநேக போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வாழ வேண்டியிருக்கு, யுத்தம் செய்து வாழ வேண்டியிருக்கு, போராடி வாழ வேண்டியிருக்கின்றது. அந்த பழுக்கள் எங்கள் மத்தியில் நான் எப்படி என் ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருப்பது? எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை பிரச்சனை கஷ்டங்கள் என்றால் எல்லாருக்கும் உண்டு சகோதரங்களே. வீட்டுக்கு வீடு வாசல் படி அனைவருக்கும் எல்லோருக்கும் கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் அது எங்களால் எதையும் செய்ய முடியாது சகோதரனே, சகோதரியே. என் வாழ்வில் துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கின்றால் அதை நான் என் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர். அவரிடம் எங்கள் சுமையை கொடுக்க நாங்கள் ஆயத்தமா? அவரிடம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. நான் இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில் என்ன துன்பம் இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, என்ன தேவைகள் இருக்கு, எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தின் ஆண்டவரே இந்த நாளில் இவ்வளவு சுமைகள் இருக்குன்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தின் கண்ணீரோடு நிற்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா சகோதரியே? ஒரு கணம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தின் ஆண்டவரே சுமை சுமந்து சோர்ந்திருப்போல் எல்லோரும் என்னிடம் பாருங்க என்று சொன்னீங்கப்பா. இதோ இருக்கின்ற சுமைகளோடு இந்த நாளில் நான் அதிகாலை எழுந்து நிற்கின்றேன் ஆண்டவரே. எல்லாம் என் பாரம், என் சுமைகள், என் போராட்டங்கள், என் வேதனைகள், என் தேவைகள், என் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே நான் வைக்கிறேன் அப்பா. உமது திருவுளத்தின் படி எனக்கு வழி நடத்துங்க. உமது திருவுளத்துக்கேற்ப எனக்கு இவை எல்லாவற்றிலும் நான் முகம் கொடுக்க எனக்கு வல்லமே தாங்க. உமது திருவுளத்துக்கேற்ப ஆண்டவரே எனக்கு ஆசிரை வழங்குங்க ஆண்டவரே, நன்மைகளை வாய்க்க பண்ணுங்க என்று நாங்கள் ஆண்டவரிடம் விட்டோம் என்றால் அவர் செயல்பட இடம் கொடுப்போம். அவர் செயல்பட இடம் கொடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன, எங்களுடைய பங்கு என்ன என்றால், நாங்கள் அந்த ஆண்டவர் என்னை முகமுகமாய் சந்திக்க வரப்போகின்றார். அவர் சந்திக்க வரப்போகின்ற அந்த நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதிலே நான் விழிப்பாய் இருப்பேன் என்றால், நான் விழிப்பாய் இருக்கின்ற ஒரு மகளாய் இருப்பேன் என்றால், ஆண்டவரே உமக்கேற்றவனா இன்றைய நாளில் நான் என்னை ஆயத்தப்படுத்த எனக்கு வல்லமையை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டு நிற்போம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால் எங்கள் வாழ்வில் என்னெல்லாம் தேவையாது அவர் பார்த்து கொள்ளுவார் சகோதரங்களே. நான் இன்றைய நாள் எனக்கு ஆண்டவர் இன்றைய நாளை தந்திருக்கிறார் என்றால் இன்றைய நாளுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏற்கனவே எல்லாம் எனக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. அதை நாங்கள் நம்ப வேண்டும் சகோதரியை. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது படைக்க முதலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டார். அதான் ஆதாமை படைத்த பின்பு அவர் ஆதாம் கண்டப்பார், இந்த உலகத்தில் உனக்கு எல்லாம் இருக்கு, எல்லா ஆசிரியர்களும் இருக்கு, இவை எல்லாவற்றை நீ ஆண்டு அனுபவி. ஆகவே இன்றைய நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திருபலம் என்றால், இன்றைய நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்றால், அல்லது இந்த வாரத்தை இந்த மாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாரம் இந்த மாதம் இந்த நாளில் எனக்கு என்னெல்லாம் அவசியமோ அதை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவரினால் ஆகும், அவர் சந்திப்பார். எப்பொழுது நாம் அவரிடம் விட்டோம் என்று சொன்னார். அவரிடம் எங்களுடைய தேவையை அவரிடம் விட்டு அவருடைய திருவுளம் எதுவோ அதை நிறைவேற்ற நாங்கள் அதிலே தாகமுள்ளவர்களாய் அதை எதிர்பார்த்து அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டோம் என்றால் சகோதரியே, எங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். கஷ்டம், துன்பம், போராட்டங்களை சூழ்ந்து இருக்கும், ஆனாலும் எங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். இந்த 10 தோழியர்களுடைய ஓமையை ஆண்டவர் சொல்ல பாருங்க. இந்த 10 தோழி ஓமையிலே அறிவிலிகளும் முன்மதி உள்ளவர்கள் அவர்கள் விசுவாசத்திலே வேறுண்டு இருந்தார்கள். ஆண்டவர் வர சிலவல்ல தலைவர் வர காலம் தாழ்த்தினாலும் அதற்கும் ஆயத்தமாக இருந்தாங்க. அறிவிலிகளை பாருங்க, விளக்கை எடுத்துக்கொண்டு போறார்கள், ஆனால் அதற்கு தேவையான முன்மதியோடு செயல்படாமல் விட்டுட்டாங்க. நாங்களும் என்று சில வல்ல சேவரங்களை எங்கேயும் போய்க்கு நாங்கள் சொல்லுவோம் தானே, அது அங்கே பார்ப்போம்.
அங்கே போகிற இடத்துல அங்கே எல்லோரும் வரையினம் தானே, அதில் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம். சில வேளை இந்த 5 அறிவிலிகளும் அப்படி யோசித்திருக்கக்கூடும். ஓகே, இல்லை மற்ற 5 பேர் வரையினம் தானே, அங்கே போய் பார்த்து கொள்ளுவோம் என்று. ஆனால் அங்கு போன பொழுது என்ன நடந்தது? தலைவர் வர காலம் தாழ்த்தப்பட்டது. இவர்கள் நித்திர மயக்கத்தில் நித்திரைக்கு போய்விட்டார்கள். சாம வேளையில் ஏதோ தலைவர் வருகிறார் என்ற சத்தம், உறக்க சத்தம் கேட்டது. எல்லோரும் அதிர்ந்து எழும்பினார்கள். ஐயோ, வந்து விட்டார், வருகிறார் வருகிறார் என்று. ஆனால் முன்மதியுடையோர் எல்லாம் விளக்கை எடுத்தார்கள். அவர்கள் எண்ணெயை ஊற்றினார்கள். அவர்கள் தலைவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாத இந்த அறிவிலிகள் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். ஐயோ, எங்களுக்கு என்ன இல்லையே. அங்கே பார்க்கிறார்கள், முன்மதியோட கேட்கிறார்கள். அவள் சொல்கிறார்கள், ஐயோ, உங்களுக்கு கொடுத்தமண்டா, எங்களுக்கும் அது இல்லாமல் போதாமல் பத்தாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் ஊருக்குள்ளே போய் வாங்கி கொள்ளுங்கள். அவர்கள் என் தேவையான எண்ணிக்காக ஓட வலிக்கிட்டார்கள். இங்கு தலைவர் வந்து விட்டார், மணமகன் வந்து விட்டார். அன்பு சகோதரி சகோதரியே, எங்களுடைய நாட்களும் அப்படித்தான் சோரங்களே. நான் இன்று ஆண்டவரை இரவு ஆண்டவர் வந்தாண்டா இன்று நான் ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமா? என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் என் இதயத்தை, நான் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தணும். என் உள்ளத்தில் பாருங்க, எத்தனை விதமான மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கா, மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறேனா, மற்றவர்களை பெயரை கெடுத்திருக்கின்றேனா, மற்றவர்களுக்கு துன்பத்தை வருவித்திருக்கிறேனா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருக்கின்றா, யாரையாலும் நான் பிரித்து மற்றவர்களை தரம் பிரித்து வைத்திருக்கிறேனா, என்னுடைய அகங்காரம் எனக்குள்ளே இருக்கா, தலைக்கணம் இருக்கின்றதா, எதெல்லாம் எனக்குள்ளே இருக்கு, மற்றவர்களுக்கு இறை அன்பை காட்ட முடியாது, மற்றவர்களுக்கு நான் கரம் நீட்டி உதவி செய்ய முடியாது, மற்றவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொள்ள முடியாத விதத்திலே நான் சுயநலம் உள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா, நான் இரக்கமற்ற ஒருவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, மற்றவர்கள் மீது பரிவு கொள்ள முடியாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, நான் என்னை பற்றி மாத்திரம் என் சுயநலத்தோடு என்னை மட்டும் பார்த்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வருகையின் போது நாங்கள் சந்திக்க ஆயத்தம் என்றால் என் இதயம் சுத்தமுள்ள இதயமாய் இருக்க வேண்டும். நான் மன்னித்து எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுத்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒருவனாய் இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் இருக்கிற அழுக்காறு எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் என்னை விட்டு அகன்றிருக்க வேண்டும். என் இதயத்தில் இருக்கின்ற எல்லா வேற்றுமைகளும் எல்லா உயர்வு தாழ்வு எண்ணங்களும் நான் என்ற அகங்காரங்களும் தலைக்கணங்களும் என்னை விட்டு அகன்று இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் எனக்குள்ள வைத்துக்கொண்டு இல்லை எனக்குள்ள அது நான் அப்படிதான், நான் இதுதான், நான் என்னை மத மாற்ற இயலாதென்று நான் இருப்பேன் என்று சொன்னால் சகோதரி சகோதரியே, இதோ இந்த அறிவிலிகள் பெண்களை போன்று தான் வருகையின் போது சத்தம் வருகிற, இதோ மணமகன் வந்துவிட்டார் என்றால் இவர்களால் சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஆயத்தமாய் அங்கு செல்லவில்லை. அன்பு சகோதரி சகோதரியை, இன்று எங்கள் வாழ்விலும் நான் இன்று வீட்டில் ஏதோ இந்த அதிகாலை எழுந்திருக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைய நாளிலும் நான் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நான் என்னை ஆயத்தப்படுத்த, நான் ஆண்டவரை எங்கெல்லாம் நான் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும், எங்கெல்லாம் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும், எங்கெல்லாம் என் வாழ்விலே அழுக்குகள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் என் வாழ்விலே உம்மை சந்திப்பதற்கு தடையான காரியங்கள் இருக்கின்றதோ, அவை அத்தனையும் என் வாழ்விலே இருந்து நான் அகற்றுவதற்கு இன்றைய நாளில் எனக்கு தேவையான ஞானத்தையும் தேவையான வல்லமையும் தாருங்க ஆண்டவர் என்று கேட்டு நிற்பன் சகோதரனே சகோதரியே. அவருடைய வருகை எப்பவென்று தெரியாது அன்பு சகோதரனே சகோதரியே. நான் ஆண்டவரை கடவுள் வருவார் என்று நம்புவது மாத்திரமல்ல, என் வாழ்வின் செயல் நம்பிக்கை, என் விசுவாசம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். செயல் வடிவமற்ற விசுவாசம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, மணமகனை சந்திக்க நான் போவது மாத்திரமல்ல, ஏதோ இந்த 5 அறிவிலிகளும் சென்றார்கள் சந்திப்பதற்காய், ஆனால் ஆயத்தமின்றி சென்றார்கள். நாங்களும் ஆயத்தமின்றி அவரை பார்த்து நின்று பிரயோஜனம் இல்லை, அவரை சந்திக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? இன்னும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டி இருக்கின்றது, இன்னும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திப்போம் சகோதரங்களே. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து, திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த நற்செய்தியை அறிவிக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் என்று சொல்லுகிறார்.
சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரங்களே, நாங்கள் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய அறிவினால ஞானத்தினால நாங்கள் சொல்லுவதில்லை சகோதரியே. அந்த இன்று நீ இருக்கின்ற நிலை உனக்கு இது நிலையிலிருந்து நீ மனமாறு மனம் திரும்பு, ஆண்டவர் இதோ வருகிறார், வரப்போகின்றார் என்று ஒருவர் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரின் வார்த்தையை நாங்கள் போதிக்கின்றோம், நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம், நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் அதை நம்பாது. ஏண்டா உலகம் கடவுளை தனது ஞானத்தினாலே பார்க்க விரும்புகிறது, அவருடைய ஞானத்தினால பார்க்க முடியாது. கடவுளுடைய வார்த்தையை இது கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் அது எனது மனித ஞானத்தை வைத்து மனித ஞானத்தின் மூலமாய் நான் கடவுளின் சத்தத்தை அடையாளம் காண முடியாது. எனக்கு இறைஞானம் வேணும். இறைஞானமுடையவர்கள், அதுதான் பவுல் சொல்லுகிறார் அழகாக, மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த நற்செய்தியை அறிவிக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பெற்ற செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமே, ஆனால் மீட்பு பெற நமக்கும் அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெற இருக்கிற எங்களுக்கு அது வல்லமை சகோதரங்களே, கடவுளின் வல்லமை. ஞானிகளின் ஞானத்தை அளிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என கருதப்பட்ட நற்செய்தி பறைச்சாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். இந்த உலகத்துக்கு சிலுவையின் செய்தி மடமையாக இருக்கும் சகோதரங்களே. இன்று நாங்கள் ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவருடைய வருகைக்கு நெருங்குகிறது ஆயத்தமாக என்று சொன்னால் இந்த உலகத்தாரும் இந்த மனித ஞானத்தினாலும் பார்க்கின்றவர்களுக்கு இது மடமையாக இருக்கும், எங்களை பார்க்க ஏளனமாக இருக்கும். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா இதையே கத்தி கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிறது சொன்னவர்களை என் காதுபட நான் கேட்டும் இருக்கிறேன் சகோதரங்களே. இவர் என்ன எங்களுக்கு சொல்லுகிறது, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, சிலுவையின் செய்தியை அறிவிக்கின்ற எங்கள் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவர் மேலும் கடவுள் போட்ட ஒரு கடமை. நானும் நீங்களும் அந்த நற்செய்தியை பறைச்சாற்ற வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். நம்புகின்றவர்களுக்கு அது கடவுளின் வல்லமையாக இருக்கும் சகோதரங்களே. எங்கள் குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே பாருங்கள், நாங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சான்று பகிர்கிறோமா? இன்றைக்கு குடும்பங்கள் நாங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் உறவுகள் நாங்கள் அனைவரும் ஆயத்தமா ஆண்டவருடைய வருகையை எதிர்கொள்வதற்கு? முன்மதியுடையராக இருக்கின்றோமா, அல்லது அறிவிலிகளைப் போல நாங்கள் ஆயத்தமற்றவர்களாக இருக்கின்றோமா? ஒரு கணம் நாங்கள் சிந்திப்போம் சகோதரங்களே. ஆண்டவரின் வருகையின் போது நான் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அன்றைய நாளில் ஆண்டவருடைய திருவுளத்தின் படி நான் வாழ, இன்றைய நாளில் நான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டேன் என்றார். இன்றைய நாளில் நான் யாரெல்லாம் மன்னிக்க வேணுமோ அத்தனை பேரை நான் மன்னித்து விட்டேன் என்றார். இன்றைய நாளில் யாரெல்லாம் என் முன் வந்தார்களோ உதவி தேவைப்பட்டு நின்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் காட்டியிருப்பேன் என்றார். இன்று யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ என்னால் முடிந்த அளவு சென்று அவர்களுக்கு தனிமையில் இருந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்னுடைய ஒரு அரவணைப்பை, ஒரு அன்பின் வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வு நம்பிக்கையை ஊட்டும் விதமாய் நான் இருந்தேன் என்றால், இதுகள் எல்லாம் செய்தோம் என்றால் சொன்னே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோம். மற்றவர்களுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. கடவுள் எனக்கு கொடுத்த அத்தனையும் நான் மட்டும் அனுபவிப்பதற்கல்ல, மற்றவர்களும் வாழ்வு பெறும்படியாய் மற்றவர்களுக்கும் நான் என்னை கொடுத்து, ஆண்டவருடைய அன்பு அதான் சொல்லுங்களேன், ஆண்டவர் தன்னையே பலியாய் கொடுத்து எங்களை அன்பு செய்தாரே, நாங்களும் அவரை போன்று எங்களை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து எங்களை பலியாக்கி நாங்கள் அன்பு செய்கின்ற ஒரு மகளாக இருப்போம் என்றால்
அவர் வருகின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். எங்கள் நம்பிக்கை வேரூன்றி இருக்கும். எங்கள் விசுவாசம் அணைந்து போகின்ற விசுவாசமாக இருக்காது. அவர் வர காலம் தாழ்த்தினாலும் எங்கள் விசுவாசம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் சோதனை சோதரியே. என்னில் மாத்திரமல்ல, என் குடும்பத்திலும், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், எங்கள் வாழ்விலை குடும்பமாய் எங்கள் இல்லத்திலே அது பற்றி எரிந்து கொண்டு இருக்கும். ஆண்டவரின் நம்பிக்கை, அது எங்கள் விசுவாச வாழ்வு எங்களுக்கு அது வேரூண்டியதாக இருக்கும் என்றால் அது ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு நினைவுறுத்தும், ஆண்டவர் முன் நான் நிற்க தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் தியானிப்பது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சவரங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். குடும்பமாக இன்று இரவே ஆண்டோட வருகை எப்பன்னு தெரியாது. திடீரென்று வந்தால் நாங்கள் எங்கே என்ன செய்வோம் சவரங்களை? நேற்று தினம் நாங்கள் பார்த்த பொழுது ஓடி ஒளிவோமா, ஆண்டவர் முன் போய் நிற்போமா? பாவத்தில் இருக்கிறவன், ஆயத்தம் இல்லாதவன், இந்த அறிவிலிகள் என்ன செய்தார்கள்? இறங்கி போய்விட்டார்கள் ஆயத்தமாவதற்கு. அங்க நேரம் இல்லை அவர்களுக்கு. ஆண்டோடைய வருகை வருகிறா அந்த நேரம் வந்தான், தட்ஸ் இட், டன், ஃபினிஷ். அதான் வருகிறார் செய்தி வந்த பிறகு அங்கே ஆயத்தமாகிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. ஆகவே அன்பு சவரங்களே, இன்று இருக்கிற நாங்கள் நாளை உயிரோடு இருப்போம் எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. இன்று நாங்கள் இருப்பது தான் உண்மை, அதுதான் நிஜம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படி சிந்தித்து எங்களை தயார்படுத்தி கொண்டோம் என்றால், ஆண்டவர் எவ்வளவு வந்தால் என்ன, ஆண்டவர் வருகிறது காலம் தாழ்த்தினாலும் என்ன, எங்கள் நம்பிக்கை எங்கும் சோர்வடையாது, அணைந்து போகாது. அது போதுமான அளவாக இருக்கும். அவர் வருகையின் போது எங்களை ஆயத்தமாய் வைத்துக்கொள்ள. ஆகவே இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா, உமது வருகை காலம் தாழ்த்துகின்றபடினால நாங்கள் எங்கும் விசுவாசத்திலே சோர்வடைந்து விடாதபடி, எங்கள் விசுவாசம் மழுங்கி போகாதபடி, எங்கள் விசுவாசம் அணைந்து போகாதபடி, அப்பா, இதோ அந்த அறிவிலிகளை போன்று நாங்களும் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இராதபடி ஆண்டவரே, அப்பா, உம்மை நோக்கி வர உம்மை நாங்கள் எதிர்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு இறைஞானத்தை தந்த ஆண்டவரே, அப்பா, இன்னும் அதிகமான விசுவாசத்தின் ஆவி எங்கள் மீது ஊற்றி அப்பா நாங்கள் எல்லா வேளையும் ஆண்டவரே உமது வருகைக்காய் காத்திருக்கின்ற ஆயத்தமாய் இருக்கின்றவர்களாய் அப்பா தேவனை எவ்வளையும் எந்த வேளையும் எல்லா கணத்திலும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவையான வல்லமை எங்களுக்கு தாங்க, ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, தெளிவான புத்தி அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை சந்திப்பது ஒன்றுதான் எங்களுக்கு ஏக்கமும் விருப்பமும் ஆண்டவரே. அப்பா, நீர் வருகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரே அப்பா தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய உலக சூழல்கள் எங்களை அழுத்துகிறது ஆண்டவரே. அவை அத்தனைக்குள்ளும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கேற்றவர்களாய், உம்மை சந்திக்க ஆயத்தமானவர்களாய் எம்மை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் அது சமூகம் கூட இருந்து தூயாவின் அபிஷேகம் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நிறைவாயிருந்த ஆண்டவரே, நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்கும்படியாய் எங்களை தூயாவியானவர் எங்களை துணை நின்று காத்து வழி நடத்தும்படியாய் என் ஆண்டவரும் அது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கின்றேன். தூய பரம பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே, நாங்கள் மன்றாடுகிறோம், கண்ணீரோ